அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம இப்போ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 11th ஹிஸ்டரியில நம்ம 10th லெசன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அடிமை வம்சம் அப்படிங்கிறது எப்படி தோற்றுவிக்கப்பட்டுச்சு, இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கான பேர் என்ன அப்படிங்கறதெல்லாம் இதில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோல நெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து பார்க்கலாம். ஸோ குத்புதீன் ஐபக் அவருடைய ஆட்சி காலம் வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல பண்டகன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ பண்டகன் அப்படிங்கிறது பண்ட என்பதனுடைய பன்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பண்ட அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா படை அடிமை என்று பொருள். ஸோ அதுதான் வந்து பண்டகன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இராணுவ பணி அனுபவம், பேரரசுடனான நெருக்கம், நம்பிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்கள் தரம் பிரிக்கப்பட்டார்கள். இந்த நம்பிக்கை அவர்கள் ஆளுநர்களாகவும் தளபதிகளாகவும் நியமிக்கப்படுவதற்கு வழிகோலியது. வட இந்தியாவில் குருத் பண்டகன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மொய்சுதீன் கோரியினுடைய அடிமைகள் ஆவர். இந்த அடிமைகளுக்கு சொந்த சமூக அடையாளம் கிடையாது. இதனால் அவர்களது எஜமானர்கள் அவர்களுக்கு புதிய பெயர்களை சூட்டினாங்க. நிஸ்பா என்பதையும் உள்ளடக்கிய அப்பெயர்கள் அவர்களது சமூக மற்றும் பிரதேச அடையாளத்தை குறித்தன. அடிமைகள் தங்களது எஜமானர்களுடைய நிஸ்பாவை கொண்டிருந்தனர். எனவே மொய்சுதீன் அடிமை மொய்சு என்னும் நிஸ்பாவை கொண்டிருப்பார். சுல்தான் ஷம்சுதீன் இல்துமிஷனுடைய அடிமை சம்ஷி பண்டகன் என்று குறிப்பிடப்படுவார். சோ பண்டகன் அப்படின்னா என்ன, இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கட்டன் சொல்லி பார்த்தோம்னா பண்டகன். சோ பண்டகன் அப்படிங்கிறது ஒரு படை அடிமை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்க. இவங்களுக்காக சொல்லி ஒரு பொருளாதாரத்திலயோ இல்ல வந்து நம்மளுடைய நார்மலா சமூகத்திலயோ வந்து அடையாளம் கிடையாது. அதுக்காக இவங்களுடைய பெயரை வந்து மாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நிஸ்பா அப்படிங்கறது சொல்லியிருக்காங்கிறத இந்த பாக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா புகழ்பெற்ற நாலந்தா பௌத்த பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பக்தியார் கில்ஜி. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நாலந்தா பல்கலைக்கழகம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குப்தர்கள் காலத்துல உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ குமாரகுப்தர் அப்படிங்கிறவர் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருப்பாரு. ஸோ யார் அழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பக்தியார் கில்ஜி அழிச்சிருக்காங்க என்று கருதப்படுகிறது. சீன பயணி யுவான் சுவாங் தனது பயண குறிப்புகளில் நாலந்தா குறித்து விரிவாக குறிப்பிட்டுள்ளார். நாலந்தா நூலகத்தில் இருந்த இலக்கணம், இலக்கியம், தர்க்கம், வானியல், மருத்துவம் குறித்த 100,000கணக்கான கையெழுத்து பிரதிகளும் நூல்களும் துருக்கிய சூறையாடலில் அழிந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம். அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு, இன்னும் 10 வருஷத்துல வந்து நாலந்தா மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கணும் அப்படிங்கக்கூடிய என்னோட ஒரு ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாலந்தா பல்கலைக்கழகத்துல இல்லாத விஷயங்களே இல்லை. ஸோ அவ்வளவு ஒரு முறையான ஒரு பயிற்சி இருந்தது. அவங்களுடைய கல்வி வளாகம் அவ்வளவு ஸ்டாண்டர்டைஸா இருந்துச்சு அப்படிங்கிறது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பால்பனுக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஷ்யா சுல்தானா. சோ இவங்களுடைய குறிப்புகள் பத்தி இதுல கொடுத்திருக்காங்க. இவர் பேரரசர் இல்துமிஷனுடைய மகள். சோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஷ்யா சுல்தானா. ரஷ்யா அரியணை ஏறுவதற்கு துருக்கிய பிரபுக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன் அப்படின்னா அப்பவுமே வந்து அந்த பேட்ரியார்கிஸ் இருந்துச்சு. சோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஃபீமேல் வந்து அரியணை ஏறக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்தது. இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஏராளமான தடைகளை கடந்த ரஷ்யா பேரரசியாக பதவியேற்றார். அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொரோக்கோ நாட்டை சேர்ந்த பயணி இபின் பத்துதாவினுடைய கூற்றுப்படி குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வதை போல் கையில் வில் அம்புடன் அரச பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவும் சவாரி செய்தார் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரொம்ப தெளிவான தேவையான ஒரு அரசியா அவங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது இது மூலியமா பார்த்திருப்போம். சோ இது யாருடைய குறிப்புகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இபின் பத்துதாவோட குறிப்புகள் மூலியமா. தனது முகத்துக்கு அவர் திரையிடவில்லை. சோ அப்பெல்லாம் வந்து சுல்தான்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் அவங்களுடைய பர்தா போட்டிருப்பாங்க. ஆனா வந்து ரஷ்யா அந்த மாதிரி எந்த திரையும் இடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் அவர் 3.5 ஆண்டுகளே ஆட்சி புரிந்தார். ஜலாலுதீன் யாக்குத் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அபிசீனிய அடிமையை அவர் குதிரை லாய பணித்துறை தலைவராக, அதாவது அமீர் இ அகுர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு உயர்ந்த பதவியில் அமர்த்தினார். இது வந்து துருக்கிய பிரபுக்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. ஏன் அப்படின்னா ஒரு அடிமை, அதாவது அபிசீனிய அடிமையை வந்து இவங்க வந்து ஆட்சியில் அமர்த்திருக்காங்க அப்படிங்கறதுனால. சோ யாக்குதுக்கும் அரசு ரஷ்யாவுக்கும் இருந்த நெருக்கத்தை பெரிதுபடுத்த பிரபுக்கள் அரசையை பதவியிலிருந்து இறக்க முயன்றனர். சோ ரஷ்யாவுக்கு பொதுமக்கள் ஆதரவு இருந்ததால் தில்லியில் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தெற்கு பஞ்சாபில் கலகக்காரர்கள் ஆளுநர் அல்துனியாவை தண்டிப்பதற்கு அவர் நடவடிக்கை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை சதிகாரர்கள் பயன்படுத்தி அவரை வந்து ஆட்சியிலிருந்து அகற்றினாங்க. சோ டெல்லியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமஸ் ஒரு லீடரா இருந்திருக்காங்க. அங்க அவங்களுடைய மக்களுடைய சப்போர்ட் இருந்ததுனால அவங்க ஒன்றும் பண்ண முடியல. சோ அதை பழி வாங்கறதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தெற்கு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கறத இது மூலியமா பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் மங்கோல் என்ற பெயர் மங்கோலிய மொழி பேசக்கூடிய மத்திய ஆசிய நாடோடி குழுக்கள் அனைத்தையும் குறிக்கும். 12ஆம் நூற்றாண்டில் அவர்கள் செங்கிஸ்கான் தலைமையில ஒரு மிகப்பெரிய அரசாட்சியை நிறுவினர். யாரு கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செங்கிஸ்கான்.
நவீன ரஷ்யாவினுடைய பெரும் பகுதி சீனா, கொரியா, தென்கிழக்காசியா, பாரசீகம், இந்தியா, மத்திய கிழக்கு நாடுகள், கிழக்கு ஐரோப்பா ஆகியவற்றை அவரது அரசாட்சி உள்ளடக்கி இருந்தது. அவர்களுடைய விரைவான குதிரைகளும் சிறந்த குதிரைப்படை உத்திகளும் புதிய தொழில்நுட்பங்களை ஏற்கும் மனப்பாங்கு, அரசியலை சூழ்ச்சி திறத்துடன் கையாளும் செங்கிஸ்கானுடைய திறனும் மங்கோலுடைய வெற்றிக்கு காரணமாக கூறப்படுகிறது. சோ மங்கோல்ஸ் இவங்க யாருடைய தலைமையில் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செங்கிஸ்கான தலைமையில் இருந்திருப்பாங்க. மேக்சிமம் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே அவங்களுடைய பலவீனத்தை புரிஞ்சு இவங்க பலமா ஆட்சி செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ மங்கோலியர்களுடைய அச்சுறுத்தல் எப்படி இருந்துச்சு, சோ அதுக்கப்புறம் நம்மளுடைய நாட்டுல அதோடைய தாக்கம் என்ன இருந்துச்சு அப்படிங்கறது எல்லாமே இதுல பார்க்கலாம். சோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நாற்பதின்மர், அதாவது சகல்கானி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த முறையை ஏற்படுத்தியிருப்பாங்க யாரு? சோ தகுதியிலும் வரிசையிலும் சுல்தானை அடுத்து பிரபுக்கள் இருந்தாங்க. அரசை நிர்வகிப்பதில் அவர்கள் ஒரு தீர்மானகரமான பங்கு வகித்தனர். பிரபுக்களே ஆளும் வர்க்கமாக இருந்த போதிலும் அவர்கள் துருக்கியர், பாரசீகர், அரேபியர், எகிப்தியர், இந்திய முஸ்லிம்கள் போன்ற வெவ்வேறு இனக்குழுக்களிலிருந்தும் இனங்களிலிருந்தும் வந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இல்துமிஷ் நாற்பதின்மர் ஒரு குழுவை அமைச்சிருந்தாங்க. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செங்கிஸ்கானுடைய படைகள்ல இருந்து அவங்கள தற்காத்து கொள்றதுக்காக நாற்பதின்மர் சகல்கானி அப்படிங்கக்கூடிய ஒரு குழுவை அமைச்சிருந்தாங்க. சோ இது யார் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்துமிஷ் தான் நாற்பதின்மர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து அவர்கள இருந்து தெரிவு செய்து இராணுவத்திலும் குடிமை நிர்வாகத்திலும் நியமித்தார். இல்துமிஷ் இறந்த பிறகு ருக்னுதீன் ஃபெரோஸை அரசனாக்க வேண்டும் என்ற இல்துமிஷுடைய விருப்பத்தை புறந்தள்ளும் அளவுக்கு அந்த நாற்பதின்மர் குழு வலுமிக்கதாயிற்று. சோ ஃபர்ஸ்ட் இவர்கள் மூலமா அறிவிச்சு அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆசையவே நிராகரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவங்க வலிமை பெற்று இருந்தாங்க. ரஷ்யா தனது நலனை பாதுகாத்துக் கொள்வதற்காக அபிசீனிய அடிமை யாக்கு தலைமையில் துருக்கியர் அல்லாத பிரபுக்களையும் இந்திய முஸ்லிம் பிரபுக்களையும் கொண்ட ஒரு குழுவை அமைத்தார். சோ இதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அபிசீனிய அடிமை யாக்கு தலைமையில ஒரு அமைச்சிருக்காங்க. எதனால அப்படின்னா இவங்களுக்கு அப்போசிவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. எனினும் இதை அவ்விருவரையும் கொலை செய்ய வைத்த துருக்கிய பிரபுக்கள் எதிர்த்தனர். இவ்வாறாக அரசனுடைய மூத்த மகனே ஆட்சிக்கு வாரிசு என்ற விதி இல்லாத நிலையில் அரசுரிமை கோரிய ஏதோ ஒருவர் தரப்பில் பிரபுக்கள் சேர்ந்து கொண்டனர். சோ இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருந்துச்சு. இது மூலியமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பிரபுக்கள் பல குழுக்களாக சுல்தானுக்கு எதிரான சதிகளில் ஈடுபட்டனர். எனவே அந்த நாற்பதின்மர் அமைப்பு சுல்தானத்தினுடைய நிலைத்தன்மையை பெரிய அபாயத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறி அதை பால்பன் ஒழித்தார். சோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நாற்பதின்மர் அப்படிங்கறத உருவாக்குனது யாரு? சோ முதல்ல நம்ம 8th புக்ல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா 7th புக்ல சோ நாற்பதின்மர் அப்படிங்கறது உருவாக்குறது இல்துமிஷ் அப்படின்னு பார்த்திருப்போம். அதை ஒழித்தவர் பால்பன் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இது எதனால ஒழிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டீடைல் கண்டென்ட் இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இதன் மூலம் துருக்கிய பிரபுக்கள் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அவரது ஆணையை மீறுகிற பிரபுக்களினுடைய நிலங்களை பறிமுதல் செய்தார். அலாவுதீன் கில்ஜி ஒற்றர்களை பணியமர்த்தி துருக்கிய பிரபுக்களினுடைய கள்ளத்தனமான நடவடிக்கைகள் ஏதேனும் இருந்தால் தம்மிடம் நேரடியாக தெரிவிக்குமாறு படித்து அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்தார். சோ முதல்ல ஸ்டார்டிங்ல இப்படிதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா துருக்கிய பிரபுக்கள் அவங்களை ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களை அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எதிரான சதிகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இந்த முறை முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் ஒன் துக்ளக் வம்சம். சோ துக்ளக் பேரரசு எதுல இருந்து எது வரைக்கும் விரிவடைஞ்சிருச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த பாக்ஸ்ல ஃபெரோஸ் துக்ளக்கிடம் ஒரு உயர் அதிகாரியாக இருந்த புகழ் பெற்ற கான் இ ஜஹான் இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர். ஓகேங்களா? ஒரு பிராமணர் இஸ்லாமுக்கு மாறிட்டாங்க. எதனால ஃபெரோஸ் துக்ளக்கோட ஒரு விசுவாசமா இருந்தவங்க. ஆதியில் கண்ணு என்று அறியப்பட்ட அவர் தற்போதைய தெலுங்கானாவின் வாரங்கலில் நிகழ்ந்த சுல்தானிய படையெடுப்பு ஒன்றின் போது சிறைப்பிடிக்கப்பட்டவர் அப்படிங்கறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாக்ஸ் ஜிஷ்யா அப்படிங்கிறது இஸ்லாமிய அரசுகளால் அவர்களுடைய நிலத்தில் வாழும் இஸ்லாமியர் அல்லாத குடிமக்களுடைய தலைக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுச்சு. சோ ஜிஷ்யா அப்படிங்கிறது ஒரு தலைவரி. அது எதுக்காக அப்படின்னா முஸ்லிம்களுடைய நில நான் முஸ்லிம்ஸ் தங்கி இருப்பாங்க அதுக்காக சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் அவர்கள் உரிமைகள் உறுதி செய்யப்பட்டன. இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிஷ்யா விதித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குத்புதீன் ஐபக். சோ இதுவுமே பார்த்திருப்போம் நம்ம. குத்புதீன் ஐபக் ஜிஷ்யாவரியை விதிச்சிருப்பாங்க. அக்பர் ஜிஷ்யாவரியை தூக்கியிருப்பாங்க. மறுபடியும் அவருடைய பையன் ஜிஷ்யாவரியை கொண்டு வந்திருப்பாங்க. சோ யார் அக்பருக்கு அடுத்து ஜிஷ்யாவரியை மீண்டும் அமல்படுத்துறார் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. முகலாய அரசர் அக்பர் 16ஆம் நூற்றாண்டு பின்னாடியே கொடுத்திருக்காங்க. முகலாய அரசர் அக்பர் 16ஆம் நூற்றாண்டுல ஜிஷ்யாவரியை ஒழிச்சிருக்காங்க அப்படின்னாலும் 14ஆம் நூற்றாண்டில் அவுரங்கசீப் வரியை மீண்டும் அறிமுகப்படுத்துறார். சோ இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல எல்லாமே இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் குத்புதீன் ஐபக் ஜிஷ்யாவரி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்பர் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை நீக்கியிருப்பாரு. மறுபடியும் அவுரங்கசீப் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஜிஷ்யாவரிய விதிச்சிருப்பாங்க.
நெக்ஸ்ட் ஒன், தில்லி சுல்தானிய ஆட்சியினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றில் ஆட்சி உரிமையை தாமாகவே துறந்து தில்லிக்கு வெளியே ஒரு சிறிய நகருக்கு சென்று முழுமையாக 30 ஆண்டுகள் மனநிறைவோடும் அமைதியாகவும் வாழ்ந்த ஒரே சுல்தான் யார் அப்படின்னா சையத் வம்சத்தில் வாழ்ந்த ஆலம் ஷா. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆலம் ஷா வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த இதே வேணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளீட்டா வெளியே போய் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு. ஸோ இதுல எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்ரஹாம் ஏர்லி அப்படின்னு சொல்லக்கூடிய த ஏஜ் ஆஃப் ராத் அப்படிங்கக்கூடியதுல இருந்து சொல்லப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது, இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஆட்சியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது இந்த பாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இஸ்லாமிய ஆட்சியாளர்களுடைய சூறையாடல்கள், அபகரிப்புகள் இருந்தாலும் நீண்ட காலம் இந்து மதத்துடன் சகவாழ்வு வாழ்வதற்கான மன ஏற்பு தொடக்க காலம் முதல் காணப்படுவதே. இந்தியாவை வென்றடக்கிய முகமது கோரி தமது தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுள் லக்ஷ்மியினுடைய உருவத்தை பதிச்சிருக்காரு. அதே மாதிரி 1325ல முகமது பின் துக்ளக் சமண துறவிகளுக்கு அனைத்து அரசு அலுவலர்களும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை வெளியிட்டிருப்பாங்க. சோ அவரே கூட ஹோலி பண்டிகையில் பங்கெடுத்ததோடு யோகிகளுடன் நல்ல நட்புடன் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. சோ பல கடவுள் வழிபாட்டாளர்களாகவும் இந்துக்களையும் மங்கோலியர்களையும் நாத்திகர்களையும் பஞ்சனையில் அமர வைத்து சகல மரியாதைகளும் செய்கிறார்கள் என்று இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் குறித்து பரணி வெறுப்புடன் எழுதுகிறார். மேலும் இந்துக்கள் எவ்வளவு வரி செலுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து கோவில்கள் கட்டிக்கொள்ளவும் திருவிழாக்கள் நடத்தவும் இஸ்லாமிய வேலையாட்களை வைத்துக் கொள்ளவும் அனுமதிக்கப்படுகிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு நிகராக ராய், ராணா, தாகூர், ஷா, மஹ்தா, பண்டிட் போன்ற அரசு பட்டங்கள் இந்துக்களுக்கும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து இவங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்தது கலீஃபா. கலீஃபா அப்படிங்கிறது முகமது நபியோட வாரிசாக கருதப்படும் கலீஃபாக்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தினுடைய குடிமை மதம் தொடர்பான விவகாரங்களின் மீது அதிகாரம் செலுத்தி வந்தனர். சோ கலீஃபா தான் ரொம்ப முக்கியம். சோ கலீஃபாவோட ஆட்சி தான் வந்து திருப்பியும் அவங்க கலத்திருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ்ல வந்து நம்ம அதுக்காக சண்டையெல்லாம் போட்டிருப்போம், ரைட்? ஸோ 1258ல பாக்தாத் நகரை மங்கோலியர்கள் கைப்பற்றும் வரை கலீஃபா அந்நகரை ஆட்சி செய்தார். பின்னர் எகிப்தில் 1516 இருந்து 17 ஆண்டுகளில் ஆட்டோமானியர் வெற்றி பெறும் வரை ஆட்சி செய்தார். இதன் பின்னர் ஆட்டோமானிய சுல்தான்களே இந்த பதவி வகித்து வந்தனர். ஆட்டோமானிய பேரரசு நீக்கப்பட்டு முஸ்தபா கமால் தூதரனுடைய தலைமையில் துருக்கிய குடியரசு உருவான போது இக்கலீஃபா பதவி ஒழிக்கப்பட்டது. ஸோ இதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. யார் அப்படி இருந்திருப்பாங்கன்னா முஸ்தபா கமால் பாஷா. ஸோ இதான் வந்து பெரியாரும் சொல்லியிருப்பாங்க. முஸ்தபா கமால் பாஷாவுடைய கொள்கைகளை வந்து பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டும் பெரியார் வந்து சொல்லியிருப்பாங்க, ரைட்? சோ இந்த பாக்ஸ்ல சுல்தான் ஃபெரோஷா துக்ளக் 1,80,000 அடிமைகள் வைத்திருந்ததற்காக புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக். இதில் 12,000 பேர் கைவினைஞர்களாக பணிபுரிந்தனர். அவரது முதன்மை அமைச்சர் கான் ஜஹன் மக்பூல் 20,000க்கும் அதிகமான பெண்ணடிமைகளை வைத்திருந்தாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா இல்துமிஷ் கட்டு முடித்த போது 72.5 மீட்டர் உயரம் இருந்த குதுப்பினார் ஃபெரோஷா துக்ளக் மேற்கொண்ட பழுது நீக்கும் பணிகளால் 74 மீட்டராக உயர்ந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் யார் கட்டி முடிச்சிருப்பாங்க? இல்துமிஷ்னா. அதுக்கப்புறம் ஃபெரோஷா துக்ளக் மூலமா 74 மீட்டர்ஸாக அது உயர்ந்திருக்கும் அப்படிங்கறத பார்த்திருக்கலாம். 379 படிகள் கொண்ட மினார் அதன் உயரத்துக்காகவும் மாடிகளை அடையாளப்படுத்துகிற துருத்தி நிற்கிற உப்பரிகளுக்காகவும் படிப்படியான கோபுர சரிவுகளுக்காகவும் கோபுரத்தை சுற்றியுள்ள சரிவான விளிம்பு அலங்கரிப்புகள் ஒரு வளைவு தோற்றத்தை தருவதாகவும் சிறப்புடையது. சோ இது வந்து இல்துமிஷோட அதாவது குதுப்பினாருடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத இதுல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. சோ நெக்ஸ்ட் லெசன்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.